இன்றைக்கி ஆண்டவரை விட நாம் எதற்கு முக்கியத்துவம் தருகிறோம்? அப்போது அந்த முக்கியத்துவம் அப்படி தரும்போது என்னென்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு ஒப்பாக யாதொரு சொரூபத்தியாகலும் யாரோ விக்கிரத்தையாலும் நீங்கள் நமஸ்கரிக்கக்கூடாது. அப்படி நமஸ்கரிச்சா என்ன செய்வேன்? 3-4 தலைமுறை மட்டும் அந்த அக்கிரமத்தை விசாரிப்பேன். சரிங்களா? ஆனால் ஏன் உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிந்து செயல்படுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இறக்கம் செய்வேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ பாருங்க, நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு இயேசுவை நேசிச்சோன்னா சோத்திரம், ஆண்டவர் என்ன செய்வாருங்களா? நமக்கும் நம்முடைய 4 அதாவது 1000 தலைமுறைக்கு இறக்கம் பாராட்டு வரான். அப்படி நம்ம ஆண்டவரை விட மற்றவைகளை நாம் நேசிக்கும் போது அது என்ன செய்யுங்க? விக்கிரக ஆராதனையாய் அது மாறிவிடும். அப்போ என்னன்னா சோத்திரம், அது நம்முடைய சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. என்ன கொண்டு வந்துடுங்க? சாபத்தை கொண்டு வந்துடும். அதனால் நான் எப்பவுமே சொல்கிற பாருங்க, நான் கர்த்தரை விட யாருக்குமே முக்கியத்துவம் தர மாட்டேன். இன்னைக்கு கர்த்தர் இந்த ஸ்தாபனத்தை விட்டு நீ வெளியே போ, நீ போய் வேறு இடத்துல ஊழிஞ்சு இந்த ஸ்தாபனத்தில் இருக்கான்னு சொன்னால் நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு போயிட்டே இருப்பேன். ரலையிலேயே சொல்லுங்களேன், கீழ்ப்படிஞ்சு. ஏன்னா எனக்கு கர்த்தர் தான் முக்கியம். வேறு எந்த மனுஷனுமோ மற்ற காரியங்களும் என்ன செய்யலைங்க, முக்கியம் இல்லை. ஆனால் இந்த ஸ்தாபனத்துக்கு நான் நினைக்கிறேன், நான் சாகிற வரைக்கும் நன்றி உள்ளவனாக இருக்கணும். அல்லேலூயா. என்னை உருவாக்குனாங்க. 3 வருஷம் 2 வருஷம் என்னை பைபிள் காலேஜில் வச்சு சாப்பாடு போட்டாங்க. சோத்திரம், எனக்கு நான் வேறு கோயில் பழத்தில் புதுசாக ஊழி ஆரம்பிக்கிறேன்னு ஓர்ஷர் கூப்பிட்டு உளிக்கல் போய் அங்கே போய் நடத்தியானார். என்ன நம்பி 7 சென்ட் இடத்த கொடுத்தாங்க. எங்கள் அப்பா அம்மா கூட எனக்கு 1 சென்ட் இடத்த கொடுக்கல. ஸ்தாபனம் எனக்கு 7 சென்ட் இடத்த கொடுத்துருக்குறாங்க. அப்போது இந்த ஸ்தாபனத்துக்கு உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. அதனால் இந்த ஸ்தாபனத்துக்கு உயிர் இருக்க வரைக்கும் நன்றி உள்ளவனாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. சோத்திரம். ஆனால் கர்த்தர் ஒருவேளை வேண்டாப்பா நீ கிளம்புப்பான்னு சொன்னால் நான் என்ன செய்வேன்? நாம் அவருடைய வார்த்தைக்கு தான் நாம் கீழ்ப்படியணும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சோன்னா தேவன் நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிப்பார்.